பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது, அவருக்கு தேவனுடைய கண்களில் ஒரு ஃபேவர் கிடைத்தது. ஆகவே தான் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும், அக்கிரமத்தில் இருந்த மக்கள், பொல்லாப்பில் இருந்த மக்கள் இருந்தாலும், ஒரே ஒரு நபரை குறித்து கர்த்தருடைய பார்வை இருந்தது. அந்த பார்வை தான் நோவா மேலே இருந்தது. அந்த பார்வை தான் நோவாவுக்கு மேலே இருந்தது. காரணம், அவருடைய வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, நீதிமான், தேவனுக்கு உத்தமமாய் தேவனோட கூட சஞ்சரித்த மனுஷனாக இருந்தார். இவர் அந்த நாட்களில் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், பிரசங்கம் பண்ணினார். தேவன ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் பிரசங்கம் பண்ணினார். வரப்போகிற அழிவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் பொல்லாப்பை செய்தார்கள், பாவங்கள் பெருகிவிட்டது, அக்கிரமங்கள் பெருகிவிட்டது. அவர் தேவன் தேசத்தை அழிக்கப் போகிறார், மக்களை அழிக்கப் போகிறார் என்கிற செய்தி மக்கள் எல்லோருக்கும் சொல்லப்பட்டது. அவர் ஒவ்வொரு நாளும் செய்தி சொல்ல ஆரம்பித்தார், ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல ஜனங்களோ அந்த வார்த்தையை கேளாமல் போனார்கள், அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. காரணம், பேழை உண்டு பண்ணி கொண்டு பொழுது மக்கள்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன பேழை உண்டு பண்ணுறீங்க? அவர் சொல்லியிருப்பார், மழை வரப்போகுது, 40 நாள் மழை வரப்போகுதா, எப்படி வரும்? இப்பொழுது மழை இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிறதே, எப்படி வரும்? ஆனால் அவர் சொன்னால் வரும் ஆண்டு சொல்லியிருக்காரு. ஜனங்களோ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் இவர் தன்னுடைய வேலையை நிறுத்தவில்லை. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார், தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். சூழ்நிலைக்காக தன் வார்த்தையை மாற்றிக்கொள்ளவில்லை. சூழ்நிலைக்காக தன்னுடைய வார்த்தை மாற்றிக்கொள்ள விரும்பாத நோவா மக்களுக்கு ஏற்றவாறு சொல்லுவதல்ல, தேவனுடைய வார்த்தை மக்களுக்காக சொல்லுவது தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள் நாம் சிலருக்கு ஆண்டவர் இயேசு பற்றி சொல்லிவிட்டு அவர் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் நாம் சோர்வடைந்து விடுகிறோம். என்ன இப்படி ஆச்சுன்னு சொல்லி டிஸ்கரேஜ் ஆகிறோம். ஆனால் வேறு மெத்தடில் சொல்ல ஆரம்பிக்கிறோம், உதவி செய்ய ஆரம்பிக்கிறோம். அல்லது வேறு மெத்தட், இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்கிறது, டிவி இருக்கிறது, பேப்பர் இருக்குது, இன்னும் சில பிக்சர் மெத்தட் இருக்குது. பல வகையில் நாம் ஊழியத்தை செய்ய முற்படுகிறோம். ஆனால் அன்றைக்கு நோவாவுக்கு எந்த ஒரு மெட்டீரியல் கிடையாது. இருந்த ஒரே ஒரு மெட்டீரியல் மவுத்து தான், வாய் மட்டும்தான். வாயில் பேசுகிறது மட்டும்தான், பேப்பர்லாம் கிடையாது. வாயில் சொல்லிட்டே இருக்கிறது தான். தூங்கி எந்திரிச்சா ஒரே இது பிரசங்கம் தான், படுக்கிற வரைக்கும் ஒரே பிரசங்கம் தான். இப்படியாகவே 120 ஆண்டுகள் அவர் பேசி 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 பேசியும் ஒருவரும் மனம் திரும்பவில்லை, ஒருவரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கவில்லை. ஒரே ஒரு பிரசங்கம், ஒரே ஒரு தேவனுடைய செய்தியைத்தான் மீண்டும் மீண்டுமாய் சொல்லி கொண்டிருந்தார். மக்கள் செய்தியை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை, செய்தியை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டார். செய்தியை ஒரு தங்களுக்கானவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ டைம் பாஸாக எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், சீக்கிரத்தில் இந்த தேசம் அழியப் போகிறது, மக்களெல்லாம் அக்கிரமம் பெருகின காரணத்தினாலே மக்கள் அழியப்பட போகிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நோவாவின் பிரசங்கம் இன்னும் வேகமானது, இன்னும் உற்சாகமானது, இன்னும் பேச ஆரம்பித்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசியாக, நீ உன் குடும்பத்துக்கு பிரசங்கம் பண்ண ஆண்டு சொன்னார், உன் குடும்பத்தை ரட்சித்துக்கொள் என்று சொன்ன பொழுது தன்னுடைய 3 மகன்கள், 3 மருமகள்கள், தன் மனைவி இவர்களோடு கூட சேர்ந்து 8 பேர் பேழைக்குள்ளே போனார்கள். ஒரே ஒரு பிரசங்கத்தில் தன் குடும்பத்தை மாத்திரமே ரட்சிக்கப்பட வைத்து முடிந்தது. 120 ஆண்டுகள் பிரசங்கம். ஆனால் தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த வல்லமையை பெற்றிருந்தார். ஒருவேளை மக்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம், மக்கள்லாம் சுவிசேஷம் கேட்காம போயிருக்கலாம், கேட்டும் கண்டும் காணாத போல போயிருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள 7 பேரும் செவி கொடுத்தார்கள். மருமகள்கள், மகன்கள், மனைவி, அவங்க செவி கொடுத்தாங்க. செவி கொடுத்து பேழைக்குள்ளவர்கள் கொண்டு வரப்பட்டு காப்பாற்றப்பட்டார்கள். இது 2வது ஒரு ஆரம்பம், செகண்ட் நியூ பிகினிங். முதல் ஆரம்பம் என்ன? ஆதாம் ஏவாள். 2வது ஆரம்பம் என்ன? நோவாவின் குடும்பம். நோவா குடும்பத்துக்குள்ள மீண்டுமா இன்னொரு புதிய ஆரம்பம் இந்த பூமிக்குள்ளே உண்டானது, இந்த உலகத்தில் உண்டானது. அதுதான் 2வது புதிய ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக ஒரு பிரசங்கத்தினாலே இவ்வளோ பெரிய காரியங்களை நோவாலே செய்ய முடிந்தது. அடுத்த உலகத்தை தன் குடும்பத்தை கொண்டு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கினார், அடுத்த சந்ததியை அவர் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது லட்சக்கணக்கான கூட்டத்தின் மத்தியில் ஒருவர் நீதிமான் இருந்தார். அந்த ஒருவர் தான் ஆண்டோடைய கண்கள் தேடினது. அவருக்கோ அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. காரணம், காப்பாற்றப்பட்டார், குடும்பம் காப்பாற்றப்பட்டது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார். அவருடைய பிரசங்கம் யாருக்கு பயன்பட்டதோ இல்லையோ தன் குடும்பத்திற்கு பயன்பட்டது என்பது மிக முக்கியமான செய்தி. ஆகவே நாம் பிரசங்கம் பண்ணவர்கள் சோர்ந்து போகாமல் இருப்போம், ஆத்தும ஆதாயத்தில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நோவை பார்த்து
உற்சாகமாக செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. ஒரே பிரசங்கம் 120 ஆண்டுகள் கடினமாக இருந்தாலும் அதை சோர்வடையாமல் செய்த நோவாக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஊழியத்தை சேர்க்கத்தக்க கிருபை செய்யும். உங்களுடைய கருத்தில் தாத்துறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். You will be succeeded.